سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وسنة المستشرقين إلى إمام حافظ في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن إبراهيم بن جعفر وفي البخاري رحمه الله وعلى بعلمه آمين. بسم الله الرحمن الرحيم. حدثنا عبدان قال أخبرنا عبد الله قال أخبرنا يونس عن الزهري وحدثنا بشر بن محمد قال حدثنا عبد الله قال أخبرنا يونس ومعمر نحوه عن الزهري أخبرني عبيد الله بن عبد الله عن ابن عباس رضي الله عنهما قال كان رسول الله صلى الله عليه وسلم أجود الناس وكان أجود ما يكون في رمضان حين يلقاه جبرائيل وكان يلقاه في كل ليلة من رمضان ويدارسه القرآن. قال رسول الله صلى الله عليه وسلم أجود بالخير من الريح المرسلة. இமாம் புகாரி சொல்கிறார்கள், எங்களுக்கு அபுதான் அவர்கள் சொன்னார்கள், கால அபுதான் சொல்றாக, அக்பரனா அப்துல்லா அவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க. கால அப்துல்லா சொல்கிறாங்க, அக்பரனா யூனுஸ் எங்களுக்கு சொன்னாங்க. யூனுஸ் அவர்கள் ஸுஹ்ரியிடமிருந்து சொன்னாங்க. தஹ்வீல் திருப்பம், சனது திருப்பம். இன்னொரு வகையிலையும் இந்த ஹதீஸ் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சனதையும் சொல்கிறேன், கேளுங்க. தஹ்வீல் புகாரியில் முதல்ல இப்போ தான் வந்திருக்கிறது. தஹ்வீலுடைய சனது ஒரு சனதுலேருந்து இன்னொரு சனதிற்கு திரும்புவது. பொதுவாக இது ஹா என்று முஹம்மல் முஃபரதாக எழுதுவாங்க. சஹீஹ் முஸ்லிமில் நிறைய ஹா இருக்கும். புகாரியில் இந்த ஹா ரொம்ப கம்மி. இப்போ தான் முதல்ல வந்திருக்கு. ஒரு ஹதீஸுக்கு ரெண்டை விட கூடுதலாக சனது இருந்தால் எல்லா சனதையும் முக்கம்மலாக கொண்டு வருவது நீண்டு போயிடும் கிதாபில். அந்த திவாலத் நீண்டு போனதிலும் தவிர்ந்து கொள்வதற்காக
ஒரு சனதுடைய மதார், அதாவது எல்லா சனதும் எங்கே கூட்டாகுதோ அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஹா போட்டு திரும்பவும் ரெண்டாவது மூணாவது சனதை சொல்லுவாங்க. 2 சனதுக்கு மத்தியில் ஹா இருக்கும். இங்கே பாருங்கள், 2 சனதுலேயும் ஜுஹுரி இருக்கிறார். ஹதசனா அபுதான் என்கிற சனதுலேயும் ஜுஹுரி இருக்கிறார். ஹதசனா பிஷ்ருடைய சனதுலேயும் ஜுஹுரி இருக்கிறார். அப்போ இந்த சனதுடைய மதார் ஜுஹுரி தான். இந்த சனதுடைய மதார் ஜுஹுரி வழியாகத்தான் யூனுஸ், அப்துல்லா, அபுதான் என்கிற முறையில் வந்துச்சு இமாம் புகாரி. இங்கே மாமர், யூனுஸ், அப்துல்லா, பிஷ்ருபுன் முஹம்மத் வழியாக கிடச்சிருக்குது. ஹா, இப்படி ஹா வந்தால் தால ஹா தால ஹத்தசனான்னு சொல்லுவாங்க, ஹத்தசனா என்று சொல்லுவாங்க. எனக்கு உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லா சொன்னாங்க. இமாம் ஜுஹ்ரி சொல்கிறார். உபைதுல்லா சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து நான் ரிவாயத் செய்கிறேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ். ரசூலுல்லாஹ் மக்களிலேயே வாரி வாரி வழங்கும் கொடை வல்லராக இருந்தாங்க. கானவுடைய ஹபர் அஜ்வத, எல்லா மக்களை விட அஜுவத கொடை வல்லல், வாரி வாரி வழங்குபவர்களாக இருந்தாங்க. அஜுவத் என்பது இஸ்மு தஃலீல். ஜாத யஜூது ஜௌதன், யஅதாவு மா யம்பகி லிமை யம்பகி. யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை அவருக்கு கொடுக்குதல், தேவை உடையவருக்கு தேவையான அளவுக்கு கொடுக்கிறது. ஜூத் என்றால் என்ன? யஅதாவு மா யம்பகி லிமை யம்பகி. மா யம்பகி தேவையான அளவு, லிமை யம்பகி தேவையானவர். ஒன்னொருக்கு சகாவத், பொருளை பங்கீடு செய்வது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அளவு கொடுக்குறது ஜூது. பசியாக இருக்கிறவங்களுக்கு துணியை வாங்கி கொடுக்கறதல்ல, ஜூதில் வராது. பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். துணி இல்லாமல் இருக்கிறான், அமனமாக இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதல்ல, துணி வாங்கி கொடுக்கணும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மா யம்பகி லிமை யம்பகி, மா யம்பகி. ஃபக்கீர்கள், ஏழைகள், இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுப்பது, மாணவர்களுக்கு இல்மை கொடுப்பது, வழி தெரியாதவர்களுக்கு வழியை காண்பிப்பது,
எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன தேவையோ அந்தந்த கட்டங்களில் அதை செய்வது. இதுதான் நபியுடைய சிறப்பு அம்சம். அந்த அடிப்படையில் பார்த்தா அஜ்வதுன் நாஸ் நபி அவர்கள் நேரம் அறிந்து, காலம் அறிந்து, பொருள் அறிந்து, நபர் அறிந்து, தேவை அறிந்து கொடுப்பவர்கள். ஜூது இருந்தால் சகாவத் வரும். ஜூது இருந்தால், எனவே ஜூத் என்பது ஆமான பதம். அதுக்கு உலக தான் சகாவத் இருக்கிறது. ஆனால் அஜுவது ஆதம், ஆனால் அஜுவது உல்தி ஆதம் சொல்லுவாங்க. மனித இனத்திலேயே வாரி வாரி வழங்குபவன் நானாக இருக்கிறேன். தேவையானவர்களுக்கு தேவையான அளவு கொடுப்பவன். அஜுவதுகும் பாதி, எனக்கு பின்னால் யார் அஜுவதுண்டா, ரஜுலுன் அலிம இல்மன் வநஷர இல்மஹு, இல்மை கற்று அந்த இல்மை பிறருக்கு கற்றுக் கொடுக்குறானே அவன்தான் எனக்கு பின்னால் அஜுவது. உனக்கு தெரிந்த இல்மை 100 பேர் அடைகிறாங்களா, 1000 பேர் அடைகிறாங்களா, 10,000 பேர் அடைகிறாங்களா, நபிக்கு பின்னால் உண்டான அஜுவது பட்டியலில் நீ வந்துடுவ. ஆகவே காசு இருக்கிறது மட்டுமல்ல, இல்மும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நிறைய காசு லட்சம் லட்சமாக கொடுக்கறது, கோடி கோடியாக கொடுக்கறது, அவங்க தான் பெரிய கொடைவல். இல்லை இல்லை, 10 ரூபா கொடுப்பவன் 100 ரூபா கொடுப்பவன் கூட அஜுவது பட்டியலில் வந்துடும், 1000 ரூபா கொடுப்பவனை விட. எதிலிருந்து எவ்வளவு கொடுக்குறான் என்பது தான் அசல். லட்சாதிபதி ஜோப்புலேருந்து எடுத்து 100 ரூபா கொடுத்தான், அன்றாடம் சம்பாதிக்கிறான், அவனுக்கு சம்பளமே 750 ரூபா, அவன் 100 ரூபா கொடுத்தான். கஷ்டமாக இருக்குன்னு சொன்னவொடனே லட்சாதிபதி 100 ரூபா கொடுத்தான், இவன் 100 ரூபா கொடுத்தான். யார்? இவன் தான். அல்லது இவன் 10 ரூபா கொடுத்தா கூட இவன் தான் அஜுவத். இவன் சம்பாதிக்கிற 750 ரூபாயில் 10 ரூபாவுடைய அந்த நிஸ்பத் என்ன? 1 லட்சம் ரூபாயில் 100 ரூபா உள்ள. எனவே இந்த கொடுக்கும் தன்மையை ரொம்ப கொடுக்குறாங்களா கொஞ்சம் கொடுக்குறாங்களா என்பது கொடுக்கப்படுகின்ற பணத்தை வச்சு அல்ல, மாறாக எவ்வளவு தகுதி உடையவர்கள் என்ன கொடுக்குறாங்க. ஆக நபி பெரிய கோடீஸ்வரராக இருந்தாங்க, லட்சாதிபதியாக இருந்தாங்க. வரவங்களுக்கெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் 1 கோடி 2 கோடி கொடுத்தாங்க அப்படின்லாம் கணக்கு போட்டுடாது. நபியிடம் இருக்கக்கூடியதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. நபியுடைய வீட்டில் சாப்பாட்டை கூட அரிசி இருக்காது, கோதுமை இருக்காது. எத்தனையோ நாள் அடுப்பு பற்றி எரியாமல் இருந்திருக்கும். 2 மாத காலங்கள் எங்கள் வீட்டில் அடுப்பே எரியாது. வெறுமனே பேரித்த பழத்தை வச்சு தண்ணியை வச்சு நாங்கள் காலத்தை கழிப்போம் என்றெல்லாம் ஆயிஷா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலாம் எப்படி அஜுவதாக ஆவாங்க, வாரி வழங்கும் வல்லலாம் ஆவாங்க? நான் சொன்ன அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். ஆனால் நபியிடமிருந்து அந்த வறுமை, அந்த ஏழ்மை இருக்கிறதே, அது இல்திராரி அல்ல, இஃப்தியாரி. நபியாகவே செலக்டடு செஞ்சுக்கிட்டது. எனக்கு பணம் வேணாம், காசு வேணாம், வரக்கூடிய பணத்தெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற பணப்பை வெறும் பையாக இருக்கும். எனவே நபி ஏழையாக இருந்தாங்கன்னு சொன்னால், ஏழையாக இருப்பதை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார். வகான அஜ்வது மா யகூனு ஃபி ரமலான்,
ஹீன யல்காஹு ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நபி அவர்கள் சந்திக்கும் போது நபி அவர்களுடைய அந்த கொடுக்குதல், வாரி வழங்குதல் உச்சக்கட்டத்தை அடையும். முத்தலக்க நபி அஜுவது, ரமலான் வந்தால் அஜுவதிலும் அஜுவது. ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியை சந்திக்கும் போது அஜுவதாக இருப்பாங்க, உச்சக்கட்டத்தை அடைவாங்க. ரமலான் வந்து ஷஹருல் அலீம், ஷஹருல் முபாரக். அதில் நஃபிலான வணக்கங்களுக்கெல்லாம் ஃபரதுடைய கூலிகள் கொடுக்கப்படும். ஒரு ஃபரதுடைய தவாப் 70 ஃபரலுக்கு சமமாக இருக்கும். ரமலானுடைய இரவுகளில் லட்சக்கணக்கான மனிதர்கள் நரகிலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள். எனவே உயர்ந்த சிறந்த அந்த மாதத்திலே நபி அவருடைய அந்த தானங்கள், தருமங்கள், உதவிகள் கூடுதலாக இருக்கும். காலங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சிலது உயர்ந்தது, சிலது சாதாரணமானது. இப்படியே அல்லாஹ் தஆலா படைக்கும் போதே படைச்சிட்டான். ரமலானுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி இடங்களுக்கும் தனி சிறப்புகள் உண்டு. உலகத்தில் உண்டான எல்லா இடங்களும் ஒரே மாதிரி அல்ல. ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவை தேர்ந்தெடுத்தான என்ன காரணம்? அல்லாஹ் படைக்கும் போது அப்படி படைத்திருக்கிறான். வரப்புக்கு யஹ்லுக்கு மா யஷா வ யக்தார். அல்லாஹ் தஆலா தான் செலக்ட் செய்கிறான் சிறப்பானதை. காலத்திலையும் சிறப்பானது இருக்கிறது, இடங்கள்லையும் சிறப்பானது இருக்கிறது. அந்த ஜிப்ரீல் வரும்போது உயர்ந்த மனிதர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர். ஆகவே பெரிய மனிதர்கள் வந்திருக்கும்போது மனிதர்களிலேயும் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க. அன்சல அஷ்ரஃபல் குத்துபி பி அஷ்ரஃபில் லுகாத்தி அலா அஷ்ரஃபில் ருசுலி பி சஃபாரத்தி பி அஷ்ரஃபில் மலாயிகா. அல்லாமா இப்னு கஸீர் சொல்லுவாங்க குர்ஆனை பற்றி சொல்லும்போது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமலானிலையும் குர்ஆனை ஓதி காமிக்க, குர்ஆனை கேட்க வருவாங்க. யுதாரிசுல் குர்ஆன், குர்ஆன் தௌரு செய்வாங்க. குர்ஆன் எப்படிப்பட்டது? அஷ்ரஃபுல் குத்துப். அது இறங்கின மொழி அஷ்ரஃபுல் லுகாத். அது இறக்கப்பட்ட நபி அஷ்ரஃபுர் ருசுல். அதை கொண்டு வந்த வானவர் அஷ்ரஃபுல் மலாயிகா. அது இறங்கின இடம் அஷ்ரஃபி பிகாயில் அருள். உலகத்தில் இருக்கிற பூமிகள்லேயே உன்னதமான பூமி. அது இறங்கினதுடைய தொடக்கம் அஷ்ரஃபு ஷுஹூரு சனா. ஒரு வருஷத்துடைய மாதங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய மாதத்தில் அது என்னது? ரமலான். எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, வேதங்கள் கோணமா, மொழி கோணமா, தூதர் கோணமா, மலாய்க்கத்து கோணமா, இறக்கப்பட்ட இடம் கோணமா, இறக்கப்பட்ட மாதம் கோணமா, எந்த கோணத்தில் பார்த்தா சிறப்பு இருக்கக்கூடிய சிறப்பு. ரமலான் மாதத்தில் வந்து நபி அவர்கள் யுதாரிசுல் குர்ஆன் தெரியும். தாரச யுதாரிசு. ஜிப்ரீல் ஓத நபி கேட்க, நபி ஓத ஜிப்ரீல் கேட்க.
தான் இதாரிசுல் குரான். நான் ஓதுறேன், நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஓதுங்க, நான் கேட்குறேன். ஒவ்வொரு ரமலானிலையும் அந்தந்த ரமலான் வரைக்கும் குரான் கடைசி வருஷத்தில் தான் முக்கம்மலாக ஆனது. 5வது வருஷம் இருக்கிற குரான் அந்த ரமலானில் ஃபுல்லாக, 6வது வருஷம் வரைக்கும் இறங்கின குரான் அந்த ரமலானில் ஃபுல்லாக, 8வது வருஷம் வரைக்கும் இறங்கின குரானு அதே மாதிரி 23 ஆண்டு காலங்கள் இறங்கிச்சு. 23வது வருஷத்தில் தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற முக்கம்மல் குரானே ஜிப்ரீல் ஓதுனாங்க, நபி கேட்டாங்க, நபி ஓதுனாங்க. பைதாரிசுல் குரான் பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் அஜ்வது பில் ஹைர் மினர் ரீஹில் முர்சலா, தொடர்ந்து வீசும் காற்றை விட, மின்னர் ரீஹில் முர்சலா, தொடர்ந்து வீசும் காற்றை விட நல்ல விஷயங்களை கொண்டு அஜ்வதாக இருப்பான். காற்று தோற்று போயிடும். நம்பி கொடுக்குற அந்த கொடைக்கு முன்னாலே காற்று தோற்று போயிடும். காற்று ஃப்ரீ, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கிடைக்குது. ஒரு சின்ன முயற்சி கூட நீ செய்ய மாட்டேன். தண்ணியும் ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. போருக்கு போகணும், கிணத்துக்கு போகணும், பைப்புக்கு போகணும், பைப்பை திறக்கணும், வாளி எடுக்கணும், அவ்வளோ வேலை அங்கே செய்ய வேண்டியிருக்குது. எங்கே இருக்கிற? வீட்டுக்கு உள்ளால் இருக்கிறியா, தெருவில் இருக்கிறியா, கடை தெருவில் இருக்கிறியா, பஜாரில் இருக்கிறியா, அங்கே நீ இருக்கிற இடத்துலலாம் காற்று உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ அழகான உதாரணம். தொடர்ந்து வீசும் காற்றை விட நபி அவர்கள் அஜ்வத். அவங்களுக்கு ஈக்குவலாக உலகத்தில் எந்த கொடை வல்லலும் இல்லை. அப்போ இந்த ஹதீஸில் குரான் ஒரே தடவையில் இறங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. 23 ஆண்டு காலங்கள் இறங்கியது. ஒவ்வொரு ஆண்டு ரமலானிலையும் ஜிப்ரீல் வருவாங்க. அந்த வருஷம் வரைக்கும் எது ஓதப்பட்டுச்சோ இறக்கப்பட்டுச்சோ அதை ஓதி காமிப்பாங்க. நபியும் ஆகவே குரானை ஓதுவதும் இபாதத், குரானை கேட்பதும் இபாதத். ஹாஃபீஸ்களுக்கு இங்கே ஒரு அழகான முன்மாதிரி. 2 ஹாஃபீஸ் ஒன்றா உக்காந்துக்கணும். நான் ஓதுறேன் ஒரு ஜுஸ்வை நீ கேளு, நீ ஓது அதை நான் கேட்குறேன்னு சொல்லி. இதான் சரியான முறை. நமக்கு நாமே ஓதிக்கிட்டே இருப்போம். 15 வருஷமாக ஜபருக்கு பாரமாக பேச வச்சுக்கிட்டே ஓடிப்போம். நமக்கே தெரியாது. இன்னொரு ஹாஃபீஸ் இடத்துல சொல்லும்போது தான் இங்கே ஜபருக்கு நீ பேச வச்சு ஓதுறியன்று வர. به قال حدثنا أبو اليمان الحكم بن نافع قال أخبرنا شعيب. மேலே உள்ள ஹதீஸுகளில் சில ராவிகளை பற்றி சின்ன குறிப்பு கொடுக்கலாம் நினச்சிட்டு போயிடுச்சு. மேலே உள்ள ஹதீஸ் இருக்குதே, அஜ்வதன் நாஸுங்கிற ஹதீஸு புகாரி ஷரீஃபில் 5 இடத்துல வந்திருக்கு. எத்தனை இடத்துல? 3வது சஃபா. இப்போ படிக்கிறது எத்தனை சஃபா? அதானே. அடுத்து 255வது சஃபாவில் இருக்குது இதே ஹதீஸ். அடுத்து 457 இருக்குது, 502 இருக்குது, 478 இருக்குது.
நான் இங்கே நம்பர் சொல்கிறேன்டா அதற்கு பார்க்கணும், அப்புறம் நல்ல பிள்ளைன்னு அர்த்தம். அது சொன்னாங்களே. 3வது சஃபா இப்போ ஓதிக்கிட்டு இருக்கீங்க. 2வது இடம் 255, 3வது இடம் 457, 4வது இடம் 502, 5வது இடம் 748, 748 5வது இடம். இதே ஹதீஸ் முஸ்லீம்லேயும் வந்திருக்கு. இதில் 8 ராவிகள் இருக்கிறாங்க. அபுதான், அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான் அவர் பேர். இந்த அபுதான் என்பது லக்பு. அவர் இயற்பெயர் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான். அவருடைய குன்னியத் அபு அப்துல் ரஹ்மான். அப்போ அபுதான் என்ற அந்த லக்குபு 2 அபுதுகள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் சொல்கிறாங்க, அவங்க பேர் அப்துல்லாஹ் இப்னு உஸ்மான், குனியத்து வந்து அபு அப்துல் ரஹ்மான். பேருலையும் அப்து இருக்குகிறது, குனியத்துலையும் அப்து இருக்குகிறது. எனவே அவருக்கு பட்ட பேர் வந்துருச்சு அபுதான். புரியுதா? பேருலையும் அப்துல்லா, குனியத்துலையும் அபு அப்துல் ரஹ்மான், 2 அப்து சேர்ந்ததுனால அபுதான் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு கொண்டா குனியத்தாக இருந்தது பின்பு ஆழமாக ஆயிடுச்சு. இதே பேரில் தான் மஷஹூராக ஆயிட்டாங்க. இமாம் மாலிக் இடத்திலே, ஹம்மாத் உஸ்தாத் இடத்துலலாம் இவங்க மாணவனாக இருந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி, இமாம் ரஹீலி இந்த அப்தானுடைய மாணவராக இருந்திருக்கிறார். இமாம் மாலிக் வந்து உஸ்தாதாக இருந்திருக்கிறார். இந்த அபுதான் என்கிற உஸ்தாதின் வழியாக இமாம் புகாரி 110 ஹதீஸ்கள் ரிவாய் செஞ்சிருக்கிறார். இதே புகாரியில் ஹதஸனா அபுதான், ஹதஸனா அபுதான், ஹதஸனா அபுதானா என்று 110 ஹதீஸுகள். 76வது வயசில் ஹிஜ்ரி 221 வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அஹ்பரனா அப்துல்லா, அஹ்பரனா அப்துல்லா. இங்கே மொட்டையாக இருக்குது, ஆனால் ஊர் உலகம்லாம் தெரிஞ்ச அப்துல்லாஹ் இப்னு முபாரக், இப்னு முபாரக்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் இங்கே அப்துல்லான்னு சொல்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவங்களுடைய ஜலாலத், இமாமத், வரா, சஹாவத், இபாதத் எல்லாரும் இஜ்மான் ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் தபா தாபி, முஹத்திஸீன கிபார், அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் என்கிற பட்ட பேர் உண்டு அவங்களுக்கு. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் எப்போதும் தனியாக தான் இருப்பாங்க, ஹல்வத்தில். ஜனங்களோடு சேர்ந்து இருக்க மாட்டாங்க, கலந்து உறவாட மாட்டாங்க. ஒருத்தர் கேட்டாராம், இப்படி தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெறுப்பு வரலையா? யார்கிட்டையும் பேசாமல் போர் அடிக்கலையா? நம்ம பாசையில் இப்படியே தானே இருக்கிறீங்க.
சொன்னாங்களாம், நான் தனியாக இருக்கிறேன், நான் நபியோடு இருக்கிறேன், நபியுடைய ஹதீஸில் ஷுகுலாக இருக்கிறேன், என்ன போய் தனியாக இருக்கிறேங்கிறேன், நபியோடு இருக்கக்கூடிய எனக்கு எப்படி வெறுப்பு வரோம்னாங்களாம். எல்லா நறுக்குணத்துடைய மஜ்மு ஒன்றுபட்ட நறுக்குணம் உடையவர்கள் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பாராட்டுன்னா, அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்கள மாதிரி பூமிக்கு மேலே யாருமே இல்லை, இல்முல அகலாக்கலைங்கிற அளவு. நூற்றி 18 பிறந்தாங்க. அறுபத்தி 3 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. அக்பர்னா யூனுஸ், இவங்க தாபி, இவங்க 159 வஃபாத்தானாங்க. அவங்க சொல்கிறாங்க, அனி ஜுஹரியை பற்றி முதல்ல சொல்லிட்டோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.